இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பருப்பு கீரை ரெசிபி. அதுக்கு ஒரு கடாயை வச்சாச்சு. ஒரு 50 கிராம் போல் பருப்பு அதை அதில் போட்டுடணும். அடுப்பை சிம்மில் வச்சு கொஞ்சம் ஃப்ரை பண்ணணும். ஏன்னா வறுத்து செஞ்சோம்னா அந்த வளவளப்பு தன்மை இல்லாமல் இருக்கும். ஏன்னா இது சிறுபருப்பில் அதனால் அந்த வளவளப்பு தன்மை இருக்கும். அது இல்லாமல் நான் செய்யறது பருப்பு கீரை, அதுவும் கொஞ்சம் வளவளப்பாக தான் இருக்கும். அதனால தான் நான் வந்து கொஞ்சம் வறுத்துட்டு செய்வேன். வறுத்துட்டு செய்யும்போது நான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். கொஞ்சம் நல்லா வறுத்துடணும். இப்போ வறுபட்டுருச்சு. அடுப்பு தண்ணி ஊற்றிட்டோம். வேணுங்கிற அளவு இப்போயே தண்ணி ஊற்றிடணும். ஏன்னா அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்ற நம்ம பருப்பு வேகாது, வேகிறதுக்கு லேட் ஆகும். அதனால் வேணுங்கிற அளவு தண்ணி இப்போயே ஊற்றி வேக வச்சிடணும். கொஞ்சம் எக்ஸஸாகவே ஊற்றி வேக வைங்க. லைட்டாக ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் அதையும் அதில் போட்டுடலாம். இப்போ பருப்பு கீரையை கழுவ வேண்டியதான். இது வெந்துடட்டும். பருப்பு கீரை நம்ம இந்தியாவில் வந்து சின்னதாக இருக்கும். நான் இங்கே வந்து கொஞ்சம் பெரிய பெரிய கீரையாக தான் இருக்கும். நல்லா கழுவிடணும். அலசி பருப்பு இந்த 3/4 பதம் வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் பருப்பு கீரையை போட வேண்டியதான். இது வந்து ஆஃப் கட்டு கீரை தான் போட்டிருக்கேன் நான். இது 2 பேர் சாப்பிட்ற அளவு வரும். 2 பேர் சாப்பிட்லாம் தாராளமாக. இதை நான் வந்து கொஞ்சம் லைட்டாக குழம்பு மாதிரி தான் வைக்கிறேன். சாதத்தில் போட்டு சாப்பிட்ற மாதிரி. 2 சில் தேங்காய், ஒரு 1/2 தக்காளி சின்ன சில்லாக போடணும். அவ்வளோதான். அதையும் போட்டு நல்லா கொஞ்சம் கிண்டி கிளறி விட்டுற வேண்டியதான். கொஞ்சம் நல்லா கீரையும் பருப்பு வேகிற வரையும் கொஞ்சம் வச்சிடணும். சிம்மில் வச்சு தான் வேக வைக்கணும். நான் இப்போலாம் உப்பு சேர்க்க மாட்டேன். கடைசியாக தான் உப்பு சேர்ப்பேன். ஏன்னா கலர் சேஞ்ச் ஆகிரும், கீரையோட கலர்னு சொல்லி. கொஞ்சம் நல்லா கிளறி விட்டு அப்படியே சிம்மில் வச்சிடணும். ரெண்டும் அப்படியே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு வேகணும். அப்போ தான் சாதத்தில் ஊற்றி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இதுக்கு லைட்டாக ஒரு தாளிப்பு தாளிக்கணும். இதுக்கு சட்டியை வச்சாச்சு. எண்ணெய் ஊற்றி கடுகு, வரமிளகாய் இது 2 மட்டும் தான் போட்டு தாளிக்க போகிறோம். கருவேப்பிலை நான் போட மாட்டேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் போட்டுக்கோங்க. நல்லா அவ்வளோதான். வெங்காயம்லாம் நான் இதுக்கு போட மாட்டேன். ஏன்னா இது வந்து சாதத்தில் வச்சு சாப்பிட்றது. இதே வந்து இப்போ வந்து நம்ம சும்மா ரசத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கெலாம் நான் வந்து வெங்காயம்லாம் போட்டு தாளிப்பேன். லைட்டாக கிளறி விட்டுறணும். 2 கொதி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ண வேண்டியதான். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.